Hello students, welcome to Janumax. Today class for 10th standard பயிற்சி 2.2ல 7வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 24, 25, 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. ஓகேங்களா? ஸோ இந்த மூணையும் வகுப்படுற எண்ணு தான் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுக்கும் என்ன இருக்கும், வகுத்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை வகுக்கணும். வகுத்துட்டு கண்டுபிடிக்கிற என்ன வகுத்தி நம்பரோ அதை தான் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மிகப்பெரிய 6 இலக்க எண், மிகப்பெரிய எண் 6 இலக்க எண் என்னன்னா 9,99,999. சரிங்களா? 9,99,999. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், 7 ஸ்தானம் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 6 ஸ்தானம் இருக்குங்களா? ஸோ இந்த நம்பரை வகுப்படுற எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா 24, 15, 16 மீதியின்றி வகுப்படும். ஓகேங்களா? இதை மீதியின்றி வகுக்கிற நம்பர் தான் இதையும் வகுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஃபஸ்ட்டு வகுப்படுற நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன வேணால் மீப்போமா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மீப்போமா அப்படின்றது என்னென்னு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்னா 24, 15, 36. ஓகேங்களா? ஸோ இதோட 3 நம்பரையும் சேமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இருக்கிற ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், இது எல்லாமே 3 டேபிளில் வருமா? ஸோ அப்போ 3ஆம் வாய்ப்பாடு கொடுங்க. ஸோ 3ஆம் வாய்ப்பாடு கொடுத்தா 8 2 24, 5 5. இது எத்தனை டைம் வரும், 1 3 2 6. ஸோ 12 36. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 2வது வாய்ப்பாட்டில் வருது. ஏன்னா இதுவும் 2வது வாய்ப்பாட்டில் வரும், 12 2வது வாய்ப்பாட்டில் வருமா? ஸோ அப்போ 2 கொடுங்க. 2 கொடுத்தா 4 2 8, 5 அப்படியே வச்சுக்கோங்க. 6 2 12. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த நம்பர் எது சூஸ் பண்ணலாம், திரும்பவும் என்ன பண்ணலாம், செகண்ட் டேபிளையே சூஸ் பண்ணலாமா? செகண்ட் டேபிளே எடுத்துக்கிட்டால் 2 2 4 5 அப்படியே வச்சுக்கோங்க. 3 2 6. திரும்பவும் எல்லாமே நம்மளுக்கு 1 வர வரைக்கும் வகுக்கணும். ஸோ 1 வர வரைக்கும் 1 2 2 5 அப்படியே வச்சுக்கோங்க. 3 அப்படியே. திரும்பவும் 5ஆம் வாய்ப்பாட்டில் போடுங்க. 1 அப்படியே இருக்குது. 1 5 5 3. ஓகேங்களா? மீதி திரும்பவும் எந்த வாய்ப்பாட்டில் போடலாம், லாஸ்ட்டு 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 அப்படியே வந்துடும். 1 3. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன நம்பர் வருதுங்க பாருங்கள். 3 2 டைம் வந்திருக்கு, 2 3 டைம் வந்திருக்கு, 5 1 டைம் வந்திருக்கு. therefore மீ போ மா. மீ போனால் இது எல்லாத்தோடைய பெருக்கல் தான் மீ போமா. அப்போ 3 பெருக்கல் 2 எத்தனை டைம் வந்தது, 3 டைம் வந்திருக்கு. பெருக்கல் 5 பெருக்கல் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தோட பெருக்கலும் தான் என்ன நம்பர்னு பாருங்கள், 360 வரும். ஓகேங்களா? இது எல்லா நம்பரையும் பெருக்குனீங்களா 360 வரும். பாருங்கள், 3 2 6, 6 2 12, 12 2 24. அதோட 5 பேருக்குன்னா 360. சரிங்களா? இதுதான் மீப்போமா. ஸோ இது இந்த நம்பரை 24 15 36 3ஐயும் ஸோ இந்த நம்பரால் வகுக்க முடியும்னா ஸோ அப்போ அதுவும் என்ன பண்ணும், இந்த 6 இலக்க எண்ணையும் வகுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் 6 இலக்க எண் எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த 6 இலக்க எண்ணையும் அதே நம்பர் வகுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நம்பர் என்னன்னு நாமளும் என்ன பண்ணணும், வகுத்தல் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ 6 இலக்க என்ன, 9,99,999. ஸோ இதில் நம்ம என்ன வகுத்தல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், 360. ஸோ 360ஆல் வகுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. 3 நம்பர் எடுத்துக்கிட்டால் 360 எத்தனை டைம் வரும், 2 டைம். ஓகேங்களா? 2 டைம் 720. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் மைனஸ் பண்ணலாமா? 9ல் 0 போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், 9 அப்படியே தான் வரும். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. அதேமாதிரி 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. சரிங்களா? ஸோ அடுத்த நம்பர் 9 இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குது, 2799. ஸோ இது எத்தனை டைம் வரும்னு பாருங்கள், 7 டைம். 7 × 0 0. 7 42. மீதி 4. அதே மாதிரி 1 7 2 7 3 21. 21 4 25. ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். இப்போ 9ல் 0 போயிடுச்சுன்னா 9 தான் இருக்கும். ஸோ 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. 7ல் 5 போயிடுச்சுன்னா கழிச்சா 2. அப்போ 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. அந்த 2 0 போட தேவையில்லை. ஸோ அடுத்த நம்பர்
9 இறக்குங்க. இதுவும் பாருங்கள் எல்லாம் சேமாக ஒரே நம்பராக தான் இருக்கும். அப்போ 7ஆல் போட்டிங்களா 320 அப்படியே 2520 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 அப்படியே வந்துடும். 7 இது 2 7 5 போச்சுன்னா 2 இந்த 0. ஸோ அடுத்த லாஸ்ட் நம்பர் 9 தான் இருக்குது. ஸோ அதையும் சேமாக இருக்குது. ஸோ இதுலேயும் போட்டால் எத்தனை டைம் வரும்? 7 டைம் போட்டால் 2520. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் மாறும், அடுத்த டைம் எல்லாம் ஒரே நம்பர் தான் வரும். வகுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கழிச்சோம்னா என்ன இருக்கும்? 9 9ல் 2 போச்சுன்னா 7 7 5 போச்சுன்னா 2. இதுதான் என்னது? மீதி. ஓகேங்களா? ஸோ நம்ம 6 இலக்க நம்பர் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9,99,999 எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம கண்டுபிடிச்ச வகுத்தல் நம்பரால் வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? 279 கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு மீதி இல்லாமல் தான் வகுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மீதியின்றி வகுப்படும் எண்ணை தான் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்கண்ணா. ஸோ நாம் கண்டுபிடிச்ச 6 இலக்க எண்ணிலேருந்து 279 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் என்ன? 6 இலக்க நம்பர்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச மீதி வந்த நம்பரை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன மீதி வந்துச்சு? 279. அப்போ இதை மைனஸ் பண்ணலாம். 9 1 போயிடுச்சுன்னா 0. 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. அதேமாதிரி 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. அப்போ இங்கே என்ன இருக்குது? 909 அப்படியே இருக்குது. ஸோ 9,99,720 அப்படின்ற 6 இலக்க எண்ணு தான் அந்த 25 15 36 நம்பரை வகுக்கக்கூடிய எண்ணால் மீதியின்றி வகுப்படும். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் இப்போ எடுத்து ஆன்சர் எழுதுங்க. தேவையான 6 இலக்க எண். ஓகேவா? அப்போ மிக 6 இலக்க எண் அவங்க கேட்டது கடைசியான 6 இலக்க எண் என்னது? 9,99,720. இதுதான் அந்த நம்பரால் வகுக்கக்கூடிய 6 இலக்க எண். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.